இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் பணிவார்ந்த வணக்கம் பல. தண்டமான ஞான வடிவான முருகனாம் அவன் தமது அறியாதமை காக்கும் ஆழ்மருகனாம். மோனப்பழம் ஏற்க முயன்றகதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க வண்ணமையில் ஏறி வரவேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற எமக்கொருள் புரிவாய். கண்ணை இமை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனை பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானின் தாயார் மீனாட்சி அம்மையாரை வணங்கினாள். குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டினில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி. பல்லவ நாட்டினில் நல்லருள் காட்டிடும் காஞ்சி காமாட்சி பாடுகின்றோம்
ஐயப்பா கந்தா சண்முகா சடாட்சரா உன் பக்தியாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணவிழிகளால் என்றும் எங்களை காத்தொருள வேண்டும் என்று அனுதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் முருகா. எப்பொழுது நீ வருவாய் உன் திருமுகத்தை காண்பேன் என்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் வள்ளியாக காத்து கொண்டிருக்கின்றேன். ஏன் பிறந்தேன், எதற்காக வளர்ந்தேன், இந்த இடத்தில் எதற்காக நிற்கிறேன் என்று எனக்கு தெரியாது முருகா. மனதில் ஒரு எண்ணம் மட்டும் முழுமையாக உள்ளது, உன்னை எப்பொழுதாவது ஒரு முறை என் வாழ்நாளில் பார்த்துவிட வேண்டும் என்று. அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்ய கண்டிப்பாக நீர் வர வேண்டும் முருகா. வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. வாராய தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. மணவேளையில் மணவே காணும் திருநாளை காண வாராயோ. வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. ஐவகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகிய நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு பிள்ளையா சுந்தரவள்ளிங்கிற பேரோட இந்த இடத்துல வந்து நிற்கிறேங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே தகப்பன் சொன்னாலும் தாய் சொன்னாலும் எதிர்பேச்சு இல்லாம எந்த புள்ள கேட்குதோ அது ரொம்ப நல்ல பிள்ளையா. கேட்கலாம், சந்தேகம்னு ஒரு என்ன மனசுல தோணுச்சுன்னா அப்போதைக்கு என்னப்பா காரணம்னு கேட்கலாம். சொல்லும் பொழுதே ஏன் அந்த வேலை நீங்க பார்க்க மாட்டீங்களா, எப்ப அந்த கடை வரைக்கும் போயிட்டு வா, போன வாரமே நான் போயிட்டு வந்துட்டேங்கிற பிள்ளை எல்லாம் இருக்குல்ல. அதனால எப்பொழுதுமே தாய் தகப்பன் பேச்ச கேட்கிற பிள்ளை நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அப்பா அடிக்கிறாருன்னு அழுகிற பிள்ளையும் சரி, வாத்தியார் திட்டாருன்னு முறைக்கிற பிள்ளையும் சரி,
அம்மா அடிக்குதுன்னு கோவப்படுற பிள்ளையும் சரி வாழ்க்கையில் உருப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு, எப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் திருப்பி சொல்லுப்பா, ஏன் கேட்குறாரு? அவர் மதிப்பெண் வாங்க போகிறாரா, இல்லை அவர் மறுபடியும் பரீட்சை எழுதி அவர் இதுக்கு பாஸ் ஆக போகிறாரா? கிடையாது. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது திருப்பி கேட்குறாங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அது வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணத்தில் தான் வாத்தியார் கேட்பார். நம்ம பயப்பிள்ளை இருக்குதுல்ல, என்ன பார்த்து கேள்வி கேட்டியா, நீ வெளியில் கல்ல விட்டேறீரு அப்படிங்கிற பிள்ளைகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட இருக்கிற வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தான் எல்லாரும் யதார்த்தமாக சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரு வண்டியில் போகிற பயணம் மாதிரி தான் வாழ்க்கை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்னமோ 1000 வருஷம் நம்ம வாழ போகிற மாதிரி. வளர்ற போதான் தெரியுது அதுக்குள்ளே நமக்கு ஒரு வயசாயிருச்சா. அப்போ நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து வருது, பேரம்பேத்தி பார்க்க போகிறவங்கள நம்ம வயசு ஓடி போயிடுது. அப்போ சிறு வயதுலலாம் ஆசைப்படுவான், சே இதை வாங்கினா நல்லா இருக்குமே, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இந்த துணியை கட்டிக்கிட்டோம்னா நல்லா இருக்குமேங்கிற ஆசையெல்லாம் வரும். அதே போல் இந்த வயசில் இந்த பருவத்தில் எந்த விஷயத்து மேலே ஆசை இருக்கணுமோ அந்த ஆசையோடு அனுபவித்து வாழ்ந்து அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்காகவும் ஊருக்காகவும் இந்த 4 பேருக்காக ஓடுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? ஊருக்காக உலகத்துக்காக வாழ்றது. என்னப்பா முருகனை பெரிய வீடு கட்டிட்டாப்லாம்ல, நம்ம இப்போ கட்டுறது ஊரலோகம் மதிக்காதே. நல்லவனாக இருந்தால் போதும், இறந்த பிறகு அவன் பேர் மட்டும்தான் நிலைக்குமே தவிர பணமோ நகையோ சொத்தோ பத்தோ யாரும் நினைக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம நினைக்கிறோம், நம்மளை கவனிக்கும் போது அவங்களுக்கு நேரம் இல்லை. முருகன் என்னை பார்க்குறாரோ, வெற்றி பார்க்குறாப்புலையோ, தரணி பார்க்குறாப்புலையோ அப்படின்னு நம்ம தான் நினைக்கிறோம். அவங்க வேலையை பார்க்க அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க, நம்ம வேலையை தான் நம்ம பார்க்க மறந்துட்டு அடுத்தவங்க நம்மளை பார்க்குறாங்களோன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க. தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க. தேவனில் வந்த அந்த தேவங்கள் வாழ்க, நான் உன்னை கண்ட அந்த காலங்கள் வாழ்க. உந்தன் பூபாதம் போகின்ற பொன்வீடு வாழ்க. தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க, தேவதை
அவருக்காக பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாருன்னு வழிமேல விழி வச்சு காத்திருக்கேனே. யார் அவரு? எப்பேற்பட்டவர்? அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் பிரகாரம் நான் இதைத்தான் தேடணும். எங்கே இதைத்தான் தேடிக்கொண்டிருக்கேன். எப்படி கண்டுபிடித்தீர்கள்? முருகப்பெருமான் இங்கு வரணும்னு ஏன் தெரியுமா மனசுக்குள்ள என்ன ஓடுது? எப்பொழுது பிறந்து இந்த பூமியில கீழே விழுந்தேனோ அப்பொழுதே முருகப்பெருமானுடைய பேரை சொல்லிக்கிட்டே பிறந்த பிள்ளை நான். நீங்க அப்பா சொன்னார், இந்த உலகத்துல இருப்போம் என்பது பொய், இறப்போம் என்பது மெய். எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் ஒரு நேரம் ஜாகத்தாயா போறோம், எல்லாரும் இங்க இருக்க போறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப சாக போற காலத்துக்குள்ள எப்படி வாழணுங்கிறது யார் முடிவு பண்ணணும்? நம்ம தான் முடிவு பண்ணணும். எவ்வளவு தூரம் சந்தோஷமா வாழ முடியுமோ அவ்வளவு தூரம் சந்தோஷமா வாழ்ந்துடணும். அது சரியா இருந்தாலும் சரி, தவறா இருந்தாலும் சரி. கண்டிப்பா ஏமா சரியா இருந்தா நியாயமான விஷயம், தவறா இருந்தாலும். இங்கே வள்ளியாய் நடிக்கும் புதுகையை சேர்ந்த ராஜாத்தி அவர்களுக்கு வில்லா கமிட்டி சார்பாக பொன்னாடை எடுத்து கூறப்படுகிறார்கள். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றிகள் வணக்கம். இங்கே நாடகத்திற்கு யூடியூப் சேனல் எடுத்திருக்க அன்பு தம்பி அவர்களை பாராட்டி விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி என்று கூறப்படுகின்றார்கள். ஏன்னா வயதாகி இறக்க போற காலத்துல ஒரு சில பேர் படுத்திருப்போம்ல, அப்ப வாழ்க்கையில நினைச்சு பார்ப்போம், நம்ம என்னடா இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இறக்குற பாத்தீங்களா, அதுதான் நம்ம வாழ்க்கையில கொண்டு போறது. இதுலயும் கொண்டு போறது ரெண்டு விஷயம் இருக்கு. என்னமா அது? பாவமும் புண்ணியமும். என்ன பாவம் புண்ணியம்? யதார்த்தமா ஒரு எறும்பை கொன்னாலும் அது பாவமா? ஆமா. எறும்பு சாதாரண ஒரு உயிர், இது காலில் கடிக்குது கையில கடிக்குது, கொல்றதுனால என்ன பாவம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கும் உயிர் இருக்கு. 6 அறிவுள்ள மனிதர்களுக்கு தான் உயிர் இருக்கு, வலிக்குன்றது கிடையாது. சிறு உயிரா இருந்தாலும் அதுக்கு வலி இருக்கு. இதனாலதான் சொன்னாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். ஏன் வள்ளலார்? ஒரு புல்லுங்கிறது பயிர் தானே, இந்த பயிர் வாடுறதுக்காக அவர் மனம் ஏன் அவ்வளவு தூரம் வாடணும்? ஒரு பயிர் வளர்ந்துச்சுன்னா அதுல நெல் வளரும், நெல் வளர்ந்தா அரிசி இருக்கும், அரிசி இருந்தா சாதம் கிடைக்கும், சாதம் இருந்துச்சுன்னா எல்லாரும் வயிறார சாப்பிடுவாங்க. இப்படி வயிறார சாப்பிடலைன்னா மனிதர் உயிர் வாழ முடியாது. அதனாலதான் அவர் மனம் வாடி நினைத்த நேரத்தில் அவர் உடனே ஏத்தி வச்சார். என்ன ஏத்தி வச்சாரு? வடலூரில் வள்ளலார் ஜோதி கண்டேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏத்தி வச்ச அடுப்பு இப்ப வரை எரியுது, அணையாம எரியுது. ஒண்ணு நல்ல ஒரு விஷயத்தை இந்த உலகத்துல நம்ம செஞ்சுட்டு போகணும், இல்ல நல்ல பிள்ளைங்கிற பேரோட போகணும். அப்பதான் இறந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, எப்பா நல்ல உள்ளப்பா, இந்த பிள்ளைலாம் இன்னொரு 10 வருஷம் இருந்திருக்கணும். இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கணுமியா அப்படி 4 பேர் சொல்லக்கூடாது. யாரு நம்மளை பிடிக்காதுன்னு நினைச்சு எதிரியா நினைச்சு வாழ்றாங்களோ அவங்களுக்கு முன்னாடி எழுந்து நின்று வாழ்ந்து காட்டணும். என் மேல கோவமா, உன்னை நான் அடிக்காம விட மாட்டேன் பாருன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, பிடிக்காதவனை அடிச்சுதான் காட்டணுங்கிற அவசியம் இல்ல, அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டினாலே அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி? முத்து நகையே மூலி நிலவே குத்து விளக்கே கொடிமலரே கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணிமையில் உறங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன் உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே
நல்லதான் சொல்லுவாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு சிந்தனைன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சிந்தனைகளை வெளிக்கொண்டு வர வேண்டியது பெற்றவங்களுடைய கடமை. நம்ம பிள்ளைக்கு இவ்வளவு திறமை இருக்குது, இந்த திறமைனால வாழ்க்கையில் நல்லா வரும். ஒரு காலத்துக்கு மேலே நம்மளே இறந்துட்டாலும் கூட எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்ன இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்கன்னா அவங்க அப்பா கண்டித்து வளர்த்ததுனாலேன்னு பிள்ளைங்க சொல்லணும். இப்போ நம்ம பிள்ளைங்களை அடித்து வளர்க்க நம்ம மறந்துட்டா நாளைக்கு மற்றவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிற்கும்போது நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். என் பிள்ளைய ஏன் அடிச்சிங்கன்னு கேட்கவே முடியாது. இதனால் நிறையா பிள்ளைங்க இப்போ பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறையா பிள்ளைங்க இந்த செல்லுலே விளையாண்டதுனால சின்ன வயசுலேயே கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். சின்ன பிள்ளைங்க கையில் செல்லு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாதா? தெரியாதுன்னு இல்லை, தெரிஞ்சாலும் நம்ம அதை செய்ய மாட்டோம். அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் மனசு கெட்ட விஷயத்தை அதிகமாக தேடும், நல்ல விஷயத்தை தேடாது. அதுக்கு இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம பெற்றவங்க தான் காரணமாக இருக்கோம் பிள்ளைங்க கெட்டு போக. பிள்ளைங்க மேலே தவறே சொல்ல முடியாது. நல்ல வைங்கம்மா. துளியோ துளி முத்து துளி, கிளியோ கிளி தங்க கிளி, பனியோ பனி வெள்ளிப்பனி, கனியோ கனி வண்ணக்கனி, எல்லாம் ஒரு பெண்ணானது, பெண்ணாகியே பண்பாடுது. நீர்மேகம் ஊர் சுற்றும் சிற்றூரிலே, நாணல்கள் கூத்தாடும் தேன் பாட்டிலே. துளியோ துளி முத்து துளி, கிளியோ கிளி தங்கக்கிளி, எல்லாம் ஒரு பெண்ணானது, பெண்ணாகியே பண்பாடுது. நீர்மேகம் ஊர் சுற்றும் சிற்றூரிலே, நாணல்கள் கூத்தாடும் தேன் பாட்டிலே. கலகலத்து சென்றிடும் மலையழகு, நெளிந்து வரும் சிற்றிடை நடையழகு, கலகலத்து சென்றிடும் நதியழகு, ஒழுங்கி வரும் கைவளை இசையழகு, கொட்டிடும் அழகுகளால் கொஞ்சிடும் பறவைகளும் நித்தமும் மரபு விட்டு நின்றிடும் பூமரமும், எண்ணிட பல கதைகள் சொல்லிடும் உயிர் தோழி, சொன்னது நிலமனதில் பத்திடு சுமப்போடி, பூக்கூட்டம் பாராட்டும் பூங்காட்டு நாள். துளியோ துளி முத்து துளி, கிளியோ கிளி அட்டக்கிளி, இயற்கை என்னை கொஞ்சிடும் இளைய மகள், எனது மனம் எண்ணிற வசந்த முல்லை, இரவு பகல் சிந்துகள் இசைத்தபடி உழவுகின்றேன், சஞ்சலம் எதுவும் இல்லை. என் திசை முழுவதிலும் என் குரல் பவடி வரும், இன்னிசை இனிமையிலே மயங்கிடும் மனிதர் குலம். மங்கையின் வழி தடுக்க எங்கருக்கடை ஏது, இல்லைன எடை தடுத்து சொல்பவர் கிடையாது, காவல்கள் இல்லாத காட்டாரே நான். துளியோ துளி முத்து துளி, கிளியோ கிளி தங்கக்கிளி, எல்லாம் ஒரு பெண்ணானது, பெண்ணாகியே பண்பாடுது. நீர்மேகம் ஊர் சுற்றும் சிற்றூரிலே, நாளைகள் கூத்தாடும் தேன் பாட்டிலே. துளியோ துளி முத்து துளி, கிளியோ கிளி தங்கக்கிளி. யாரோ அழைப்பதாக தெரிகிறது, யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பதாக தோழி பிள்ளையை பார்க்கணும், என்ன விஷயம்னு கேட்கணும். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் வீட்டில் அடிக்கடி சண்டை வரும். சரி. அப்ப அம்மா யதார்த்தமா கேட்டாங்க, எப்ப பார்த்தாலும் அண்ணன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கியேடி, இருந்தாலும் நீ அடுத்த வீட்டுக்கு போக போற பிள்ளை, அண்ணன் எப்போதும் இங்க இருக்க போற பிள்ளை அப்படின்னு ஒரு சில தாய் நினைப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. எப்படி? வெளிநாட்டுல பாத்திருக்கீங்களா? 10 வயசு தான். சரி. 10 வயசுக்கு மேல பெத்தவங்க பாத்துக்கிற அவசியம் இல்ல. வேற அதுக்கு என்ன தேவையோ அதுதான் பாத்துக்கணும். ஆமா ஆமா. இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன தேவையோ இந்த உலகத்துல அதை மட்டும்தான் நான் எடுத்துக்கணுமா.
அதை மீறி என் பிள்ளைக்கு என் பேரன் பேத்திக்குன்னு சேர்க்க கூடாதான். என்ன காரணம்? உனக்கு என்ன தேவையோ அந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் இறைவன் சொல்றாரு. அதை மீறி நான் சேர்த்து வைக்கிறேன்னா அதுவே பெரிய பாவமா? பாவம். வெளிநாட்டுல யாரும் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறதுல, கார் வண்டி வாக்கி வைக்கிறதுல, வீடு வாசல் கட்டி கொடுக்கறதில்ல. ஆனா நம்ம ஊர்ல இருக்கோமே, என் பேர பிள்ளை 3 தலைமுறைக்கு வேணும். 3 தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கிருவோம். அப்புறம் அந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? இல்லைங்கிற பட்சத்துல பிள்ளைய தேடும். இப்போ நல்ல பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை என்ன செய்யும்னா தான் உழைச்சு தான் சேர்த்து வச்சு இந்த ஊர் உலகத்தில் நல்ல மரியாதையா வாழணும்னு நினைக்கும். ஆமா, என் பிள்ளைக்கு நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளை எதுக்குமே ஆகாத பிள்ளையா இருந்து நான் சேர்த்து வச்சிருக்கிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அது அழிச்சிடும். அப்ப அதுக்கு உண்டான வேலையை அதுகளையே பாக்குறதுக்கு நம்ம வழி கொடுக்கணும். அப்படி செய்ய மாட்டோம். அப்ப அம்மா என்ன சொல்றாங்க, அன்னைக்கு கூட எப்போதாலும் சண்டை போட்டுட்டே இருக்கியே, சரி ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சரிசமமா, நீங்க என்ன அப்படி பேசுறீங்க அப்படின்னு அந்த பிள்ளை கேடுச்சு. ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சரிசமங்கிறது எந்த விஷயத்தெல்லாம்? படிக்கிற விஷயத்துல, வாழ்ந்து காட்டுற விஷயத்துல. மற்ற விஷயத்துல 2 பேரும் சரிசமம் இல்லைனாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் அந்த அம்மா சொல்றாங்க, சரி அன்னை சட்டை இல்லாம அந்த கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்துருவேன். பாக்குறவங்க அதை உடம்பு சதை ரத்தமா மட்டும்தான் பார்ப்பாங்க. இதே பெண் பிள்ளை சட்டை இல்லாம போயிட்டு வர முடியுமா? முடியுமா? அதுவும் சதை தானே, ரத்தம் தானே, உடம்பு தானே. ஏன் கண்ணோட்டம் தவறா இருக்கு? காரணம் என்ன அப்படின்னா, இதுல என்ன சில பிள்ளைங்க சொல்றது, எப்படி எல்லா பிள்ளைகளையும் குத்த சொல்ல முடியாது. போடுற துணி சரியா பாகத்தை மறைச்சு போட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு எந்த தவறாக தோணாது. ஆமாம், பாதி கை இருக்காது. சரி, சட்டையில் பாதி பக்கம் தான் ஷால் போடுங்க. ஆமாம், பாதி. இதில் அந்த பிள்ளைங்க தெரியுமா என்ன தெரியுமா சொல்லுங்க, நாங்கள் துணி போடுறதுலாம் தவறு இல்லை, குறையில்லை, உங்கள் பார்வையில் தான் தவறு இருக்கு. போடுற துணியை சரியா போட்டோம்னா பார்க்குறவங்க எப்படி தப்பா பார்ப்பாங்க? அது கிடையாதுல்ல. அப்போ யார் மேலே தவறு இருக்கு? அதுவும் பெத்தவங்க மேலதான் தவறு இருக்கு. அப்படியா? என் பிள்ளை இப்படிதான் துணி போடணும் நம்ம தானே சொல்லி வளர்க்கணும். ஆமா ஆமா. அந்த பிள்ளை சௌரியத்துக்கு அந்த பிள்ளைய விட்டோம்னா நாளைக்கு எப்படி இருக்கும்? அதுல இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு குழம்புல உப்பு போடணுமா டீல உப்பு போடணுமானே தெரிய மாட்டேங்குது. டீல உப்பு போடுறதா? அப்படி பிள்ளைல இருக்கப்பா, எதுவுமே தெரியலங்கறிய. அதனால தோழி பிள்ளைய பாக்குறதுக்கு முன்னாடி அரும்பரும்பா சரம் தொடுத்த அழகு மலர் மாலை இது ஆராரோ தரையினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலாவே இது ஆராரோ அரும்பரும்பா சரம் தொடுத்த அழகு மலர் மாலை இது ஆராரோ அருகினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலாவே இது ஆராரோ மகளே பசுபாலா
சொன்னபடி கேட்பான், துணிமணிகள் காத்திடுவான். சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டி செய்ப்பான். கண்ணை இமையிரண்டும் காத்தது போலும் குடும்பம் வண்ணமுறை காக்கின்றான். வாய்மொழிக்குள் கண்ணனுக்கு கண்ணன் எங்கிருந்தோ வந்தால் இடைச்சாதினான் என்றான். எங்கிருந்தோ வந்தால் இடைச்சாதினான் என்றான். இவனை யார் பெறவே என்ன ஜபம் செய்து விட்டே கண்ணன் எங்கிருந்தோ மட்டும் மிகுந்து வர பார்க்கின்றேன். கண்ணனாள் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசி முடியாது. நண்பனாய் மந்திரியாய் நல்லாசனமாய் சீபகனாய் எங்கிருந்தோ வந்தால் இடைச்சாதினான் என்றான். எங்கிருந்தோ வந்தால் இடைச்சாதினான்